தினமும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் நிறையவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக விளக்கில் பயன்படுத்தப்படும் அந்த திரியை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலாவதான கேள்வி. அப்படி விளக்கில் நம்ம பயன்படுத்திய திரியை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், மறந்தும் கூட அதை வெளியில் தூக்கி போற்றவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படும் அந்த திரி எரிந்து முடித்த பிறகு அந்த திரியை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெய்வங்களை சாதாரணமாக வழிபாடு செய்வதை விட விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஆற்றல் வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு. தெய்வத்தோட படமோ சிலையோ இல்லாத பட்சத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டாலே நம்ம வேண்டும் அந்த தெய்வமே விளக்கின் சுடரில் ஆவாகனமாகி எழுந்து அருளி நமக்கு ஆசிர்வாதம் தருவதாக நம்பப்படுது. தீபம் அப்படிங்கிறது தெய்வீக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால விளக்கேற்றி வழிபாடும் இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கி தெய்வீக ஆற்றல் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக சொல்லி வரும் நம்பிக்கை. விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. இருந்தாலும் பார்த்தோன்னா விளக்கு ஏற்றுவதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகமும் கேள்விகளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும், எத்தனை முகங்கள் ஏற்ற வேண்டும், எந்த உலோகத்தால் ஆன விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும், இப்படி பல விஷயங்களை பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் விளக்கு ஏற்றிய பிறகு வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த விளக்கினை நம்ம சுத்தம் செய்வோம். அப்படி சுத்தம் செய்யும் பொழுது விளக்கு ஏற்ற பயன்படுத்தும் அந்த திரியை என்ன செய்யணும், வெளியில் போட்டுடலாமா அப்படிங்கிற குழப்பமும் கேள்வியும் நிறைய பேருக்கு வருது. அப்படி நம்ம தினமுமே விளக்கேற்ற பயன்படுத்தும் திரியை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா திரி முழுவதுமாக எரியும் வரை அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும் சந்தேகங்களுக்கு தெளிவான ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. திரியை தினமுமே மாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, வாரம் ஒரு முறை விளக்கை சுத்தம் செய்யும் பொழுது திரியை மாற்றுனாலும் சரி, உபயோகம் செய்த அந்த திரிகளை ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம சேர்த்து வைத்துக்கிட்டே வரணும். மறந்தும் கூட அதை குப்பையில் தூர வீசிவிடக்கூடாது அப்படிங்கிறதான் உண்மை. கொஞ்சமாக திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் இருக்கும் எல்லாருமே கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வைத்து அந்த திரிகளை பயன்படுத்தி திஷ்டி சுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படி இரவில் எல்லாருமே சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்க செல்வதற்கு முன்பாக அந்த திரிகளை தூபக்காலில் போட்டு அப்படியே அனைவரையும் சேர்த்து வலமிருந்து இடமாக 3 முறையும் இடமிருந்து வலமாக 3 முறையும் திருஷ்டி கழிக்க வேண்டும் அப்படின்னும், திருஷ்டி கழித்து முடித்து வீட்டு வாசலில் வைத்து அந்த திரிகளை கொளுத்தி விடுவது அப்படிங்கிறது தான் அந்த காலத்திலிருந்து காலம் காலமாக நடைமுறையில் செய்து வரும் ஒரு வழக்கமாகவே இருக்குது. திரிகள் எல்லாமே கருகி கரியாகி முடிந்ததும் அந்த ஒரு விஷயத்தை கால்படாத இடத்தில் போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணீர் ஊற்றி சிங்கில் ஓட விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திரிகள் முழுவதுமாக எரிந்து முடித்ததும் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் அந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாகிவிடும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நம்ம உபயோகம் செய்த அந்த திரிகளை சேகரித்து அந்த திரிகளை வைத்து திஷ்டி சுத்தி போட்டு அதை கருக வைத்து அந்த ஒரு சாம்பலை கால்படாத இடத்தில் போட்டு விடுவது அப்படிங்கிறதான் மிக சிறந்த ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செய்ய முடியலை அப்படின்னா தினமுமே அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமை வீட்டில் தூபம் போடும் பொழுது அந்த தூபம் எரியும் பொழுது அந்த திரிகளையும் சேர்த்து அதில் போட்டு விடுவது மிக மிக சிறப்பு. மறந்தும் கூட அதை குப்பையில் வீசவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அதை மாற்றி அமைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.